இந்த வீடியோல எப்படி நாம கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கம் பார்த்தோமோ அதே மாதிரி நகர்ப்புறத்திலையும் உள்ளாட்சி அரசாங்கம் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல நகர ஆட்சி பகுதி. நகரத்துல எங்க எங்க நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குதோ அதை நகர்ப்புற ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளும் நகரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளும் கிராமமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த குறிப்பிட்ட பகுதிய நகரம் அப்படின்னு அறிவிக்கும் அதிகாரம் அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு தான் இருக்கு. இதுல 8 வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன வகைகள்? முதல்ல முனிசிபல் கார்பரேஷன் மாநகராட்சி, இரண்டாவது முனிசிபாலிட்டி நகராட்சி, மூன்றாவது நோட்டிஃபைடு ஏரியா கமிட்டி குறிப்பிடப்பட்ட பகுதி குழுக்கள், நான்காவது டவுன் ஏரியா கமிட்டி நகர பகுதி குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐந்தாவது கேன்டோன்மெண்ட் போர்டு இராணுவ ஆட்சி பகுதி, ஆறாவது டவுன்ஷிப் நகரியம், ஏழாவது போர்ட் ட்ரஸ்ட் துறைமுக வாரியம், எட்டாவது ஸ்பெஷல் பர்பஸ் ஏஜென்சி சிறப்பு தேவை முகமைகள். இப்படி 8 வகையில நகர ஆட்சி பகுதிகள் பிரிக்கப்படுகிறது. அடுத்து 74வது சட்ட திருத்தம் 1992 முனிசிபாலிட்டி பத்தி சொல்லுது. 73வது சட்ட திருத்தம் 1992 பஞ்சாயத்து ராஜ் பத்தி சொல்லுது. இந்த நகர உள்ளாட்சி அரசாங்கம் 3 விதமான அமைச்சரவைக்கு கீழே வருது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். இந்த 74வது சட்ட திருத்தம் 1992 உருவாக்குவதற்கு முன்பே 1985 இந்த அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. அடுத்து பாதுகாப்பு அமைச்சகம். இந்த பாதுகாப்பு அமைச்சகம் இந்த 8 வகையான நகராட்சி பகுதிகளில் ஒரு முக்கிய பகுதி நான் சொன்னேன், இராணுவ ஆட்சி பகுதி கேன்டோன்மெண்ட் போர்டு, அதை நிர்வகிக்கும் அதிகாரம் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு இருக்கு. அடுத்து உள்துறை அமைச்சகம். இந்த உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள், மாநிலங்கள் மட்டுமல்ல யூனியன் பிரதேசங்களையும் உள்ளாட்சி அரசாங்கம் ஏற்படணுமா இல்லையா, அந்த அரசாங்கம் சம்பந்தமான விஷயத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் உள்துறை அமைச்சகத்துக்கு இருக்கு. இனி அடுத்த வீடியோல இதனுடைய பரிணாமம் பத்தி நம்ம பார்க்கலாம்.